தண்ணியை சுத்தப்படுத்த ஆர்ஓ தேவையே இல்லை. சாதாரண முருங்கை விதை போதும். அவ்வளவு மருத்துவம். முன்பு உள்ள காலத்தில் எல்லாம் குளத்திலும் ஊற்றிலும் தண்ணீர் எடுத்து குடித்தார்கள். அந்த தண்ணீரை மண்பானையில் தேத்தான் விதை வைத்து தண்ணீர் அருந்தினார்கள். அப்பொழுது யாருக்கும் ஒரு நோய் கிருமி கூட வரவில்லை. ஆனால் இப்பொழுது ஆர்ஓ வாட்டர் இருந்தால்தான் சுத்தமான தண்ணீர் என ஆகிவிட்டது. அப்படி பார்த்தால் இப்பொழுது உள்ள மக்களை விட அந்த காலத்தில் இருந்த மக்கள்தான் பலசாலியாக இருந்தார்கள். மனித உடலில் 70% தண்ணீர் தான் நிரம்பியுள்ளது. அந்த தண்ணீரில் சத்துக்களும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் குடிப்பது சத்தான நீரா? மேலும் ஆர்ஓ பயன்படுத்தினால்தான் தண்ணீர் சுத்தமாகும் என்பது இல்லை. ஆர்ஓ கிடையாது என்றாலே சுத்தமான தண்ணீர் கிடைக்காது என்று நம்மில் பலர் நினைத்துவிட்டோம். ஆனால் உண்மையில் நம் முன்னோர் காலத்தில் யாரும் ஆர்ஓ பயன்படுத்தவில்லை. இருந்தும் அவர்கள் குடித்த தண்ணீர் ஆரோக்கியமாக இருந்தது. இன்று நாமும் அதே பாதையை சென்றால் போதும். வீட்டிலேயே மிகவும் எளிய வழிகளில் பாதுகாப்பான குடிநீரை தயாரிக்க முடியும். ஆர்ஓ வாங்க முடியாதவர்களுக்கே அல்ல, இயற்கையை விரும்புகிற அனைவருக்கும் இது பயனளிக்கும். மண் குடத்தின் வழியாக தண்ணீரை வைத்து குடிப்பது இந்த முறை வெறும் பண்டிகை கால நினைவாக மட்டுமல்ல, நம்மை தூய்மையான வாழ்க்கை நடத்த வைக்கும் வழியாகவும் இருக்கிறது. மண்குடம் தண்ணீரை மெதுவாக வடிகட்டி சீராக குளிர வைத்து அதில் கிருமி வளர்வதை தடுக்கும். இது போலியான குளிர்ச்சி அல்ல, இயற்கை குளிர்ச்சி. பலமுறை நீர் ஊற்றும் போது குடம் உலர்ந்ததும் தானாகவே சுத்தமாவதாலும் சீரான சூழ்நிலையை வழங்குகிறது. தண்ணீரை நன்றாக கொதிக்க வைக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வது. இது மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் அதிரடியான பாதுகாப்பை அளிக்கிறது. 10 நிமிடங்கள் கடுமையாக கொதித்த நீரில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் போன்ற தீங்கு தரக்கூடிய கிருமிகள் அழிந்து விடுகின்றன. பாட்டிலில் இருந்து சுவைக்காக விற்கப்படும் தண்ணீரும் இவ்வளவு பாதுகாப்பு தராது. அதிலும் குழந்தைகள், முதியவர்கள் குடிக்கிற நீருக்கு இது ஒரு விசேஷ பாதுகாப்பு. துளசி இலை. இதை பற்றி சொல்ல தேவையில்லை. நம் வீட்டு தோட்டத்தில் எளிமையாக வளரும் துளசி 1000 கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 துளசி இலை போதும். அது தண்ணீருக்கு ஒரு நறுமணத்தையும் பாதுகாப்பையும் சேர்க்கும். இந்த முறை இயற்கையையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர வாழ்வில் சேர்த்து கொடுக்கும். முருங்கை விதை என்பது வெறும் மரத்திற்கு மட்டுமல்ல. இந்த விதைகள் அதை நன்றாக அரைத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 மணி நேரம் ஊற வைத்த பிறகு வடிகட்டினால் தண்ணீரின் மேற்பரப்பில் ஒட்டி கிடக்கும் மாசுக்களை முற்றிலும் அகற்றும். இது குறித்து உலகம் முழுவதும் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு பல இடங்களில் பண்ணை வீட்டுக்காரர்கள் பயன்படுத்தும் நம்பகமான முறையாக மாறியுள்ளது. அடுத்தது பஞ்சு துணி மூலம் வடிகட்டுவது. இது மிகவும் எளிய முறையாக தோன்றலாம், ஆனால் மிக முக்கியமானது. பாட்டிலில் ஊற்றும் தண்ணீரை ஒரு பஞ்சு துணியின் வழியாக ஊற்றினால் அதில் உள்ள தூசி, சிறிய புழுக்கள், மண் துகள்கள் அனைத்தும் சுத்தமாகி தண்ணீர் கிடைக்கும். சிறிது நேரமே போதுமானது. ஆர்ஓ மிஷின் போல திறக்க வேண்டிய பேனலும் செலவும் எதுவும் இல்லை. வெயிலில் வைக்கும் முறை இது சோலார் இன்ஸ்பெக்ஷன் எனப்படும். உலகம் முழுவதும் பரிந்துரைக்கப்படும் ஒரு அறிவியல் முறை. சிறிய பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி நேரடி வெயிலில் 6 மணி நேரம் வைக்க வேண்டும். வெயிலின் யூவி கதிர்கள் தண்ணீரில் உள்ள கிருமிகளை அழிக்கும். வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக அமையும்.